Hello FML Last Bench. Lost Bench. எல்லாம் கபடம் இல்லாத சிறு பிள்ளைகள் போலே உங்களுக்காக கல்லு வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு புதுநல் கருதி வெளியிடுவோர் லாஸ்ட் பெஞ்ச். சரியா சொன்னா ஓப்பனிங்லயே. ஆமா, எப்படா ஓபன் பண்ணுவாங்க பாட்டில்னு காத்துக்கிட்டு இருங்கடா. ஏன்டா இப்படி ஆபாசமாவே ஸ்டார்ட் பண்ற? இப்ப பாரு, பாட்டில் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு புதுநல் கருதி வெளியிடுவோர் லாஸ்ட் பெஞ்ச். நீ அவுட் ஆயினே இருக்க அலோஷியஸ், உன் டயலாக சந்தோஷ் சூப்பரா சொல்லி நேர்கிறான் பாரு. சூப்பர். வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு புதுநல் கருதி வெளியிடுவோர் லாஸ்ட் பெஞ்ச். இந்த பாரு, உனக்கு நீ பேச எதுவுமே தெரியல, வாய் கபாலம் திறக்காதுன்னா அதை எங்ககிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு லீவ் போட்டு போயிடு. ஏன்டா சூப்பருக்குலாம் ஏன்டா பொதுநலம் கருதுறா? அதெல்லாம் பயன்படுத்துற மக்களுக்கு தெரியும் ஏன் புதுநலம் கருதுறேன்னு. இந்த பாரு, இதெல்லாம் வேணாம். இனிமேல் நீ இந்த டயலாக் பேசக்கூடாது. உன்னை நாங்க சபையை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம். பெரிய சபையில இருந்து ஒரு ஒதுக்கி வச்சுட்டாரு. நான் தனியா சபை ஆரம்பிப்பேன்டா. இந்த பாரு, சட்ட சபைன்றதும் மேல் சபைன்றதும் நாட்டுக்குள்ள ஒண்ணுதான்டா இருக்கணும். இஷ்டத்துக்கு ஆரம்பிக்க முடியாது. இங்க பாரு, உனக்கு என் கூட்டணி வேணுமா வேணாமா? நான் கூட்டணி பத்தி பேசுற, பட்டாணி விக்கிற பசங்க எல்லாம் கூட்டணி பத்தி பேசுறாங்கடா. பாரு, நம்ம லாஸ்ட் பெஞ்சுக்கு 3 ஃபேன்ஸ்னா அதுல ஒரு ஃபேன்ஸ் நானு. அசிங்கமா இல்ல உனக்கு? நம்ம நிகழ்ச்சிக்கு நம்மளே ஃபேனா இருக்க முடியாதுடா, மக்கள் இருக்கணும். இவர் பாரு, நமக்கு 3 ஃபேன் தானா, அதுல ஒருத்தர் இவரா, மிச்சம் 2 பேர் நாங்களா? ஆமா, பின்ன நம்ம நிகழ்ச்சிக்கு தான் வேற ஃபேனே யாருமே இல்ல அப்படின்றதுனால நம்ம 3 பேருமே ஃபேனா இருந்துட்டு போலாம் தானே முடிவு எடுத்தோம். 3ல 1 போனா 2, இது கூட தெரியாம இருக்கியடா மண்டு. 2ல 1 போனா 1, இது அறியாதவன் வாயில மண்ணு. ஐயோ, 1ல 1 போச்சுனா 0. இப்படிதான் நாங்க அடிக்கடி சுரேஷை லாக் பண்ணிட்டு அவனை பேச முடியாத மாதிரி திக்கு தனரா வச்சிருவோம். ஆமா, என்ன லாக் பண்ணிட்டு அந்த சாவியை தூக்கி போடுவாங்க, நான் லாக்கர்லயே உட்கார்ந்திருப்பேன். இதோ சொல்றேன் பாரு பதில். 1ல 1 போனா 0. இந்த நிகழ்ச்சியிலே நான் தாங்க ஹீரோ. டேய், கடைசில ஹீரோன்னு வந்து முஸ்டான்டா அவன். அது நடுவுல லாக் தூக்கி போடுவோம், லாக்கர்ல இருப்பேன்னா தேவையில்லாம டைலாக் பேசினா பாரு. ஆமா, அந்த டைம்ல யோசிச்சிருக்கான் உட்காந்து. கடைசி அவன் ஹீரோல முடிச்சிருக்கான். அலோஷியஸ் என்னோட வில்ல, நான் தாங்க சுரேஷ், உங்க ஹீரோ. என்ன எனக்கு புரியலையே, நீங்க 2 பேரும் என்ன விளையாடுறீங்கன்னு. சுரேஷ் அலோஷியஸ், நான் இனிமே என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை ஒதுக்கி வச்சுட்டு பொது வாழ்க்கையில ஈடுபடான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ ஏற்கனவே பொது வாழ்க்கையில தானே இருக்க. பொது தொலைபேசி யூஸ் பண்ற, காலை கடன் கூட பொதுவான இடங்கள், இப்படி எல்லாத்துலயுமே பப்ளிக்கோட பப்ளிக்கா தான் மிக்ஸ் ஆயிருக்கிற. ஏன் உன் கை செலவுக்கே பப்ளிக் தான் பிச்சை போடுறாங்க? ஏன் பொது பேருந்துல போறேன், பொது ட்ரெயின்ல போறேன், அப்படின்னா நான் பொது வாழ்க்கையில ஈடுபட ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். மக்களோட மக்களா வாழ்றேன். இவ்வளவு ஏன்டா? உன் பேரே பொதுப்படையான பேர் தானடா, சந்தோஷங்கிறது. சந்தோஷத்துல என்னடா பொதுப்படம் இருக்கு? எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்கு, அதுதான் சந்தோஷ். அது உன் வாழ்க்கையில கிடைக்கவே கிடைக்காதுன்னு சின்ன வயசுலயே உங்க அப்பா முடிவு பண்ணிட்டு அந்த பேரை தூக்கி உனக்கு வச்சிட்டாரு. இப்ப எப்படி சில பேர் கோடீஸ்வரன் பேர் வச்சிருப்பான், ஆனா 10 ரூபா கடன் கட்டிட்டு இருப்பான். அந்த மாதிரி உனக்கு சந்தோஷமே இல்ல வாழ்க்கையில, ஆனா பேரு சந்தோஷ். நான் பிறந்த பிறகுதான் எங்க குடும்பத்துக்கே சந்தோஷம் ஊற்ற எடுத்துச்சான். அதனாலதான் எனக்கு சந்தோஷம்னு பேர் வச்சாங்க. இந்த பாரு, நானும் உன்னை பத்தி எதுவும் தப்பா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் பேச வைக்கிறான்டா. மண்ணாங்கட்டிக்கு முத்துமாலன்னு பேரான். சந்தோஷம் இல்லாத ஒருத்தனுக்கு சந்தோஷம் பேர் வச்சா அதான். இங்க பாரு, நாங்களா கட்டியான பால் குடிக்கிறவங்க, அதனாலதான் நாங்க மண்ணாங்கட்டின்னு பெருமையா வச்சிருக்கோம். நீங்களா தண்ணி பால் குடிக்கிற பசங்க. கெட்டு போன பாலை குடிக்கிறதுக்கு பத்தியா கட்டியான பால் குடிக்கிறாங்களா? ஓ, அதே பன்னீர்னு பாக்கெட் போட்டு வித்தா மட்டும் வாங்கி சாப்பிடுறீங்க, நாங்க குடிச்சா கெட்டு போன பாலா? இந்த பாரு, யார பத்தி வேணா என்ன வேணாலும் பேசு, என் உயிர் தோலை 3ஆவது தெரு பன்னீரை பத்தி தான் பேசினா உன் அவள் தானே. பொதுவா பன்னீர்னு பேர் இருக்கவங்க மினிமம் 40 வயசு 50 வயசுக்காரங்களா தான் இருப்பாங்க. பன்னீர் செல்வம் இவனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா. நடுவுல நீ அப்படின்னு மிமிக்ரி வாய்ஸ் எல்லாம் பண்ண. அதுக்கு நடுவுல நீ இப்ப எதுக்கு வினு சக்கரவர்த்தி வாய்ஸ்னு சொல்லிட்டு லாரி பிரேக் அடிச்ச சவுண்ட் கொடுத்த? இப்ப எனக்கு ஒரு பாட்டு தோணுது, உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆடா உண்மையில மெழுகுவத்தி. இருந்தாலும் உனக்கு பன்னீர் செல்வன் ஃப்ரெண்ட்லாம் இருக்க கூடாதுடா. அப்பா பொது வாழ்க்கையில எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் பொதுவா போயிட்டு இருக்கு. பொதுப்படையா இருக்கேன், பொதுவான காரியங்களை செய்யறேன், பொதுவான உணவையே சாப்பிடுறேன், பொதுவான குளியல் தான் குளிக்கிறேன். மனசுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு. எல்லாம் ஓகே. பொதுவான குளியல் குளிக்கிறேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உன்னை பத்தி பக்கத்து வீட்டுக்காரங்களா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கடா. ஏன்டா வீட்டுக்கு வெளில வந்து நடுரோடு நின்னு குளிக்கிற? ரேவதி வந்து கொடைய வச்சுட்டு பொதுவான குளியல் வந்து அது என்ன பாட்டு பாது? ஓஹோ மேகம் வந்ததே. அவங்களெல்லாம் போலீஸ்ல சொல்ல மாட்டாங்க. நான் அந்த மாதிரி மழை பெய்யறப்ப ஓஹோ மேகம் வந்ததுன்னு குளிச்சா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களே. அவங்க எல்லாம் டீசென்ட்டா டான்ஸ் ஆனாங்கடா. ஆனா நீ என்னடா ட்ரவுசரோட போய் குளிச்சிட்டு இருக்க நடு ரோட்ல? நான் கூட டான்ஸ் ஆனப்பா. இந்த அமுக்கி போடு, தூக்கி போடு. அதான் கேக்குறேன். தூக்கி போட்டு ரோட்ல வர சைக்கிள்காரங்கள தூக்கி போட்டு டான்ஸ் ஆடி இருக்கிற. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு தாத்தா குளிருக்கு கோட்டு போட்டுன்னு உட்கார்ந்தாரு. அவருடைய கோட்டத்தை நீ போட்டு டான்ஸ் ஆடியாம. பின்ன என்னப்பா, எவ்வளவு நேரம் குரூப் டான்ஸர் ஆட கூப்பிட்டா யாரும் குரூப் டான்ஸ் ஆட மாட்டாங்க. அதுவும் இல்லாம உங்க வீட்டுக்குள்ள ஓடி இந்த ஒரு கற்பம்பூச்சை வேற குளிக்கிற கேப்ல வேற ஒரு பொண்ணு மேல தூக்கி போட்டியாம ரோட்ல ஈவ்டிசிங் கேஸ் வேற தேடுறாங்க. ஒரு பொது வாழ்க்கையில இந்த மாதிரி பல கேசுகள் வரதான் செய்யும். அதுக்கெல்லாம் பயந்தா பொது வாழ்க்கை வாழ முடியுமாப்பா? நீ ஒவ்வொரு கடையா ஏறி எனக்கு பச்சை கலர்ல துண்டு இருந்தா கொடுங்க, சிகப்பு கலர்ல மிட்டாய் ரோஸ்ல எல்லாம் துண்டு கேக்குறியாமடா? ஆமாப்பா, குளிச்ச பிறகு தொடச்சு டூர்க்கி டவல் வேணா? டூர்க்கி டவலா? பஞ்சு டவல்பா. அப்படி வச்சாலே போதும், ஈரெல்லாம் வெளியே வந்துரும். ஆமா, ஈரெல்லாம் 4-5 கேஸ்ல உள்ள போயிருக்குது. இபிகோ 480 சட்டத்தின்படி இவர் வெளியே கொண்டு வந்துருவாரு ஈரத்தை. நான் சுரேஷ் சட்டத்திட்டங்களை பத்தி பேசுறேன். பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா சட்டத்திட்டம் எல்லாம் தெரிஞ்சுதான் பாணும். அது கிடையாது. எப்படி இருந்தாலும் நம்ம சந்தோஷம் உள்ள போதான் போறான். நம்ம ஒரு வக்கீல வச்சு அவனை ஜாமீன்ல எடுக்கணும். அப்ப கொஞ்சம் அடிச்சு கராரா ரேட்டு பேசலாம்ல, இந்த சட்டம் தெரியும்னு. அப்ப கூட பாரு, வக்கீல வச்சு தான் ஜாமீன்ல எடுப்பானா. எப்ப பாரு வைக்கிறதுல இரு நீ.
சந்தோஷ், எனக்கு அலோஷியஸ்க்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுல இருந்து நான் பொது வாழ்க்கையில ஈடுபட்டேன்ற என்னதான்டா உன் கதை? அப்படி கேளு. இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு தான் இந்த லாஸ்ட் பெஞ்ச் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். சரி, அதான் கேட்டால பதில் சொல்ல. அப்புறம் என்ன மறுபடியும் அப்படி கேளு இன்னொரு வாட்டி கேட்க சொல்றியா? ஹிஸ்டரிலாம் அப்படி சொல்ல முடியாது. வரலாறு ரொம்ப முக்கியம். நான் பாயிண்ட் பை பாயிண்டா சொல்றேன், கேட்டுக்க. வரலாறுனா ஹிஸ்டரினா அயன் பண்றதுடா லூசு. இந்த மாதிரி பசங்க எல்லாம் வச்சுட்டு எப்படி நீ பொது வாழ்க்கையில ஈடுபட முடியும்? ஒரே ஒரு நிமிஷம், நான் கேட்ட கேள்விக்கு ஸ்ட்ரைட்டா பதில் சொன்னா எதுக்கு அவன் உன்னை கேள்வி கேட்டுக்கு போறான்? பதில மட்டும் சொல்லு. எங்க கொள்ளு தாத்தா வந்து தமிழ் வழக்க ரொம்ப பாடுபட்டாருப்பா. பல முனிவர்களோடையும் பிசுராந்தாரி இவங்களாம் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நிமிஷம், உங்க கொள்ளு தாத்தா குதிரைக்கு கொள்ளு வைக்கும் போது எத்தனை வந்துட்டாரு, அதனால ஒரு ஊருக்குள்ளே கொள்ளு தாத்தா நீ என்னமோ உங்க தாத்தாவை சொல்ற மாதிரில சொல்ற. ஊருக்குள்ள எனக்கு மட்டும் கொள்ளு தாத்தா இல்லப்பா, எல்லாருக்கும் கொள்ளு தாத்தா இருக்கு. அப்ப கொள்ளு தாத்தா எல்லாமே கொள்ளு திருடினவங்கன்றியா நீ? இல்ல, மத்தவங்களுக்கு இருக்கிற கொள்ளு தாத்தா வந்து அப்பாவோட அப்பா. ஆனா உன்னோட அப்பாவோட அப்பாவையே நீங்க கொள்ளு தாத்தா தான் கூப்பிடுவீங்க. காரணம் குதிரைக்கு வச்ச கொள்ளு எடுத்து சாப்பிட்டாரு. அதுவும் இல்லாம அந்த தாத்தாவை நீங்க மட்டும் கொள்ளு தாத்தான்னு கூப்பிடுறதுல ஊரே அவர் அப்படிதான் கூப்பிட்டு இருக்குது. எங்க கொள்ளு தாத்தாவது பரவாயில்ல, சுரேஷோட கொள்ளு தாத்தா. இப்ப இவன் கொள்ளு தாத்தா பெருசா இல்ல உங்க கொள்ளு தாத்தா பெருசா அது விஷயம் கிடையாது. அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. ஒரே நிமிஷம், சுரேஷ் அலோஷத்தோட கொள்ளு தாத்தா வந்து ஒரு நிமிஷம், நாங்க இப்ப ரொம்ப தெளிவா இருக்கிறோம். இனி நீ பேச வந்த விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இரு. ஆகாஷ், நான் சொல்றத கேள. அலோஷத்தோட கொள்ளு தாத்தா இருக்க. ஆகாஷ்னு செவத்து தோல் பசங்க எல்லாம் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அது இல்லாம ஸ்டுடியோல குப்பையா இருக்குதுன்னு ரிட்டையர்மெண்ட் வாங்கினாலும் அந்த 65 வயசு பாட்டி வந்து இதெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அது பாட்டியா? பின்ன அவங்கள பார்த்து நீ ஆகாஷ்னு கூப்பிடுற, அவங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். நான் ஜென்ஸ் நினைச்சிட்டு இருந்தேன்ப்பா இத்தனை நாள். டேய், ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க மொட்டை அடிச்சிருக்காங்க, அதுக்காக பையன் ஆகிடுவியா? சந்தோஷ், இதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ். பொது வாழ்க்கையில ஈடுபடுறேன்னு ஊரே மாத்திட்டு இருக்க. உன் கதை என்னடான்னு கேட்டேன் நான் உண்மையான கதையை சொல்ல வந்தா எங்க தாத்தா கொள்ளு திருடுறாருன்னு சொல்றீங்க நீங்க. சரிப்பா, உங்க தாத்தா கொள்ளு திருடல, அவர் வந்து ரொம்ப நல்லவர் வல்லவர். சரியா? இப்ப நான் சொல்லு. டேய், அவர் நல்லவர் வல்லவர்னு சொல்லியிருந்தா கூட நான் கோவப்பட்டிருக்க மாட்டேன்டா. இவங்க தாத்தா தமிழை வளர்த்தாருன்னா இவங்க தாத்தா பேசும்போதே காலைல நாஸ்தாக்கி. அந்த தாத்தா வேறப்பா, எங்க அம்மா வழி தாத்தா. நான் சொல்றது எங்க அப்பா வழி தாத்தா. அவர் தான் தமிழ் வளர்த்தாரு. ஆமாடா, அவங்க தாத்தா தான் தமிழ் வளர்த்தது. அவங்க வீட்டு பசுமாடு பேரு தமிழ் அப்படிதான் கூடுவாங்க. அதை அவள் தான் வளர்த்து விட்டுவாரு. இந்த மாதிரி கலாய்ச்சா என்னப்பா? எங்க தாத்தா வந்து இப்பெல்லாம் நீங்களாம் உங்க வயசுலாம் பாத்திருக்க முடியாது. எங்க தாத்தா ரொம்ப ஓல்ட் மேன், செம்ம பழையது. ஆமா, உங்க தாத்தா பழையது. சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி காசுல உணவுக்குலாம் என்ன சைடு வைக்கிறதுன்னு உனக்கு தானே தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? இந்த பாரு, உங்க பிச்சைக்கார புத்தி எல்லாம் இங்க மறுபடியும் கொண்டு வராதீங்க. நான் கேட்டது உன்னுடைய கதை என்னடான்னு. அதாவது நீ எதுக்கு பொது வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருக்க? எங்க தாத்தா அந்த காலத்துல பிசிரா அந்த யார் கோப்பர் வந்து வரல இரு, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இருடா, ஞாபகம் வந்துச்சு. அந்த காலத்துல எங்க தாத்தா பிசிரா அந்த இந்த பேர் உனக்கு எத்தனை சான்ஸ் கொடுத்தாலும் வராது சந்தோஷ். சீத்தலை சாத்தனார் இவங்க எல்லாம் வந்து ஒன்னா இருந்து தமிழ் வளர்த்தாங்க. உண்மையா தானே சொல்றேன். நீ வந்து பொய்னு கூட சொல்லிக்கலாம்பா, உண்மைதான். இந்த பாரு, உனக்கு பேசும்போது கை ஓதுருது, உதடெல்லாம் காது வரைக்கும் போது உனக்கே கூச்சமா இருக்கு எங்க தாத்தா தமிழ் வளர்த்தாரு அப்படின்னு சொல்றதுக்கு. உங்க தாத்தா ஆடு வளர்த்தாரு, கோழி வளர்த்தாருன்னு சொன்னா கூட ஓரளவு நம்பிட்டு வந்தேன் நானு. ஆமா, பக்கத்து வீட்டுல இருந்து மாடை ஓட்டின்னு வந்தாரு, இந்த மாதிரி சொன்னா கூட நம்புற மாதிரி இருக்கு. அதை விட்டுட்டு தமிழ்னா உனக்கு என்ன அவ்வளவு சுலபமா போச்சா? அது உங்க தாத்தா வளர்த்தாருங்கிற பின்ன? சரி, அவ்வளவு கரெக்டா சொல்றியே. நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றா. தமிழ் என்னடா சாப்பிடும் சொல்றா. ஒரே நிமிஷம், நான் எங்க தாத்தா கேட்டு வரேன். FM 106.4 லாஸ்ட் பெஞ்ச். எல்லாரும் தான் குடும்பம், தான் புள்ள குட்டி, தான் ஆட்டுக்குட்டி, தான் மாட்டுக்குட்டின்னு வாழ்ந்துட்டு இருக்காங்களே தவிர பொதுப்படையா மற்றவங்களை பத்தி யோசிக்கிறதே இல்லப்பா. ஆமா, மனிதர்கள்லாம் இப்படி தான் யோசிக்கிறாங்க. அலோஷியஸ், நம்ம பக்கத்துல ஒரு காண்டா மிருகம் உட்கார்ந்துருக்குல, அது வந்து பொதுவான வாழ்க்கையை பத்தி யோசிக்கும். அது தான் யோசிக்காது, மான்னு யோசிக்கும். உலகத்திலே காண்டா மிருகம் மா அப்படின்னு கத்துன்றதை கண்டுபிடிச்ச ஒரே ஆளு அலோஷியஸ். வேற எப்படி கத்துமா சொல்ல? ஏன்டா ஒரு மனித பூச்சி, நீ எல்லாம் ஏன்டா இப்படி பேசுற? இதோ பாரு, ஏதோ அலோஷியஸ் போன வீக்கெண்ட்ல ப்ளீச் பண்ணிட்டு வந்தா முடியும், அதுக்காக அவன மனித பூச்சின்னுலாம் சொல்லாத. எங்க வீட்ல எல்லாம் நாங்க வேற ஒரு இடத்துல ப்ளீச் எல்லாம் பண்ணுவோம் வாரம். இந்த பாரு, நீ ஏற்கனவே இப்ப பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட அந்த மாதிரி விஷயங்கள் நீ வீட்டுல பயன்படுத்த மாட்ட, பொது வாழ்க்கையில தான் பயன்படுத்துவ. ஏன்டா எப்ப பார்த்தாலும் தான் குடும்பம், தான் வீடு, தான் வீட்டுல ப்ளீச்சிங் பவுடர் போட்டு அதை கழுவுனீங்க இதை கழுவுனீங்க, ஏன்டா இப்படி பேசுறீங்க? இந்த பாரு, நான் எவ்வளவு ட்ரை பண்ணி இந்த கழுவுறது மாதிரியான வார்த்தைகளை அவாய்ட் பண்ணிட்டு. அதெல்லாம் இருக்கட்டும்பா. நம்ம ஏரியால மூலையில ஒரு மாட்டு வண்டி மேல வந்து ஃபுல்லா மரம் வளர்ந்துருக்கும் தெரியுமா? மாட்டு வண்டி மேல வைக்கோல அடுக்கி வச்சிருப்பாங்க, அதை போய் மரம் வளர்ந்துக்குதுன்னு சொல்ற அந்த லூசு. இது கூட பரவாயில்லடா. சின்ன பசங்க இங்கிலீஷ் புக்ல டேஃபடில்ஸ்ன்ற ஒரு பூவை பத்தி படிச்சா வாங்க மஞ்சள் கலர் பூ எங்க வீட்டுக்கிட்ட இருக்குதுன்னு மாட்டு வண்டி மேல வைக்கோல காட்டுறான்டா இவன். அந்த வைக்கோல் மாட்டு வண்டி மேல எப்படி வந்துச்சு நான் பாட்டுக்கு அப்புறம் சொல்றேன், அப்புறம் நீ நம்புவ. பாட்டெல்லாம் வரதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது, இப்பவே நீ டீடைல சொல்லு. இந்த பாட்டு வேற வர வேண்டிய இடத்துல வராதுப்பா, நான் சொல்றேன். ஜவ்வு மாதிரி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத, அப்புறம் உண்மையாவே பாட்டு வந்துரும். போடா ஜவர்சி மண்டையா, நான் சொல்றத மட்டும் கேளு. போடா பொது வாழ்வு மண்டையா. அப்படி சொல்லக்கூடாது. அவன் ஜவர்சி மண்டையானால நீ பதிலுக்கு அவனை சேமியா மண்டையான்னு சொல்லணும். ஏன்னா ஜவர்சி பாயசம் சேமியா பாயசம் அந்த ஆர்டர்ல தான் போகணும். போடா சேமியா மண்டையா, உப்மா மண்டையா, எக்ஸ்ட்ரா ஒன்னு சொல்லிட்டு பார்த்தல சுரேஷ். எப்படி எங்கால உன்னை கலாச்சிட்டானா? இப்படியே ரெண்டு பேரும் வாழ்க்கை பூரா பிச்சைக்காரன் செக்யூரிட்டி பிச்சைக்காரன் கம்பு பூச்சிட்டே நில்லுங்க. எப்பதான் முன்னேற போறீங்களோ தெரியல.
வரைக்கும் லாஸ்ட் பெஞ்ச் நிகழ்ச்சியில டாபிக்கே இல்லாம போயின்னு இருக்குது. சந்தோஷ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ கதை சொல்றான், அதாவது மாட்டு வண்டி மேல எப்படி வைக்கோல் எரிச்சு. டாபிக் இல்லாம போயிட்டு இருக்குங்களா? நீ சொல்லாதப்பா, டாபிக்கோட தான் போயிட்டு இருக்கு. என்ன டாபிக்? அதான் இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா அலோஷியஸ். கரெக்ட், நீ தான்டா அலோஷியஸ். இதோட டாபிக் நீ தான்டா அலோஷியஸ். அது வந்து தெலுங்கு பட டைட்டில். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சந்தோஷ்ட டாபிக்கை கொடுத்தா அவனை சொல்ல வைக்காத, நிகழ்ச்சி முடியும் போது தான் சொல்லுவான்னு. நீ கேட்கல, அவன்கிட்ட டாபிக் கொடுத்து சொல்ல சொன்ன பாரு. இப்போ வரைக்கும் நமக்கே தெரியல. இல்ல சுரேஷ், இனி வேணா பாரு, நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவான். இங்க பாரு, நான் டாபிக் தான் வந்துட்டு இருக்கேன். மாட்டு வண்டியில நிக்குதா இப்ப டாபிக்? ஆமா. எங்க நிக்குது? மாட்டு வண்டியில. ஆமான்ற மக்களுக்கு புரியுமா ஏதாச்சும்? அப்போ புரியுற மாதிரி சொல்ற விளக்கண்ண. வெங்காய மண்டையா? இருடா, நம்ம ஏரியா ஓரத்துல பிளே கிரவுண்ட் கிட்ட ஒரு மாட்டு வண்டி பூரா வைக்கோல் நிக்கும், தெரியுமா? பார்த்தா தெரியும், இங்க இருந்து தெரியாது. அந்த மாட்டு வண்டி அங்க நிக்குது. யார் நிக்க வச்சா, யார் அங்க வைக்கோல் வச்சா என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கியா? என்னடா நான் எடுத்துக்கிற அதெல்லாம் யோசிக்கணும், லூசாடா நீ. அதான் பொது வாழ்க்கைக்கும் உன்ன மாதிரி தனிப்பட்ட பதர் வாழ்க்கைக்கும் வித்தியாசம். எங்க அந்த வித்தியாசத்தை கூறுங்க. எங்க தாத்தா மாறி தெரியும்ல? ஆமா, உங்க தாத்தா ஒரு மாதிரி தான். டேய், அந்த மாதிரி கிடையாது. எங்க தாத்தா பேரு மாறி. ஆமா, முன்னாடி கூட ஒரு எழுத்து போட்டு சொல்லுவாங்களே ஊர்ல. அது அவர் இனிஷியல். சோ இல்ல அதாவது சோ கதை என்னன்னு கேக்குறான். அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்க தாத்தா ஒரு காலத்துல, அந்த காலத்துல பணக்காரர்ல, மாட்டு வண்டி ஓட்டு போனப்ப அந்த ரோடு ஓரமா ஒரு வைக்கோல் மரம் இருந்துச்சு. அந்த காலத்து பணக்காரரு மாட்டு வண்டி ஓட்டு போனாராம்பா. ரோடு ஓரத்துல வைக்கோல் மரமா? அந்த வைக்கோல் மரம் வந்து எனக்கு வளர இடமே இல்ல, உங்க வண்டியை கொஞ்சம் குத்துன்னு போங்களேன் அப்படின்னு கேட்டுச்சு. அந்த வைக்கோல் உடனே எங்க தாத்தா என்ன பண்ணிட்டாரு, ஸ்பாட்லயே வண்டியில இருந்து இறங்கி வைக்கோலுக்கு வண்டியை கொடுத்த மாதிரி அப்படின்னு அந்த வண்டியை கொடுத்துட்டு வந்துட்டாரு. சோ இல்லப்பா, நீ இப்ப இந்த இடத்துல சோ சொல்லாத, அப்புறம் டக்குன்னு உங்க தாத்தா பேர் சொன்னா வேற மாதிரி கேட்கும். அப்புறம் அந்த மாட்டு வண்டி மேல வைக்கோல் முளைச்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய மரமா நிக்குது. எல்லாம் ஓகே. உங்க தாத்தா வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி மாட்டு வண்டி ஓட்டின்னு போனாரு? பல வருடங்கள் இருக்கும், பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் முன்னாடி இருக்கும். நான் சொல்றேன் கேளு. ஒரு ஜமீன்தாருக்கு உங்க தாத்தா மாட்டு வண்டி ஓட்டினாரு. அப்ப வண்டி அங்க விட்டுட்டு மாட்டை திருன்னு அன்னைக்கு இந்த ஊர் விட்டு ஓடினவர் தான் இன்னும் திரும்பல. ஒன்னும் அதுவா இருக்கணும். அப்படி இல்லனா லைசென்ஸ் எங்கன்னு கேட்டுக்கணும். டிராபிக் போலீஸ் வண்டியை நிறுத்தி இறங்கி ஓடிக்கணும் லைசென்ஸ் இல்லாம. இது கொஞ்சம் முக்கத்தட்டல லைட்டா ஏன் ஊத சொன்னாருன்னு சொல்ல. வைக்கோல் பறந்துரும்ல. சந்தோஷ், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. டிக் டிக் டிக். கமல்ஹாசன் படம் பேரு. என்னது? டிக் டிக் டிக். டேய், அவன் டைம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இப்படிதான் அண்டர் கிரவுண்ட்ல ஒரு மியூசிக் கொடுப்பாங்க, டிக் 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 டிக்னு. ஒரு நிமிஷம் கால்ல இருந்து எந்திரிச்சு மேல உட்கார்றேன். அண்டர் கிரவுண்ட்ல மியூசிக் கொடுப்பாங்க. எதுக்கு கால் கடியில போய் உட்கார்ந்து நீ எலி மாதிரி போறான்ற? பாக்குறவங்க தப்பா நினைச்சுவாங்க, நீ அவன் ஷூக்கு பாலிஷ் போடுறேன்னு. அதுக்கு முதல்ல கால்ல ஷூ போட்டுக்கணும். முதல்ல கால்ல ஷூ போட்டா முதலைக்கு தானே நீ பாலிஷ் போடணும். எதுக்கு என் கால்ல இருக்க ஷூக்கு பாலிஷ் போடுற? அதுவும் இல்லாம முதல்ல என்ன ஸ்கூலுக்கா போயிட்டு இருக்கு ஷூலாம் மாட்டு போறதுக்கு. டேய், இங்க பாரு, உங்களுக்கு டைம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னல, டிக் டிக் டிக்னு ஆரம்பிடா இப்போ. டிக் டிக் டிக். இரு அத அந்த லெவல் கம்மி பண்ற, அப்பதான் நான் சொல்றது கேக்கும் மக்களுக்கு. டிக் டிக். எங்க தாத்தா அந்த காலத்துல இருந்து பொதுப்படையான இந்த மாதிரி பல வாழ்க்கையில ஈடுபட்டனால, தமிழை வளர்த்தனால, வைக்கோலுக்கு மாட்டு வண்டி கொடுத்தனால டைம் ஓவர். ஆமா, இவர் பெரிய கம்ப்யூட்டர் ஜி. இவர் டைம் இஸ் ஓவர்னுவாரு. நாங்க அவர் 6 பால் போட்டாரு, இந்த ஓவர் முடிஞ்சிச்சுன்னு அம்பையர் மாதிரி கை தூக்கி காட்டணும். சரி, உனக்கு டைம் இல்லடா, நீ பேசுறா. அதான்டா எங்க தாத்தா இவ்வளவு ஒல்லலா இருந்தாரு. அதனால நான் மட்டும் எதுக்கு இந்த மாதிரி கேவலமான வாழ்க்கை நடத்துறேன்றத நேத்து நைட் யோசிச்சேன். அதனால இங்க இருந்து நானும் எங்க தாத்தா மாதிரி பொது வாழ்க்கையில ஈடுபடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். மூச்சுடாம எப்படி அரசியல் மேடையில பேசுற மாதிரியே பேசுறான் பாரு. எனக்கு ஆனா ஒண்ணுமே புரியலடா அவன் பேசுனது. அதான் சொல்லிட்டேனேப்பா, அரசியல் மேடையில பேசுற மாதிரி. அப்புறம் எப்படி புரியும்? நீங்களா மேடையில கீழே நின்னு மேடையை பாக்குறவங்க, நாங்களா மேடை மேல நின்னு கீழே உங்களை பாக்குறவங்க. தெரியுமே, மேடை போட கூப்பிட்டா மேடையை போட்டு கீழே இறங்காம, சாமியே மேலே இருக்க சாமியே, மழை பெய்ஞ்சா உனக்கு நனையாம பாத்துக்கிற சாமியன்னு மேலே உட்காந்து 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறவன் தானே. இங்க பாரு, இது அலோஷியஸ் ஃபேமிலி லாங்குவேஜ் வருது. இது எங்க ஃபேமிலிலப்பா. உதவாங்க. என் ஃபேமிலி லாங்குவேஜ் எப்படா நாங்களாம் சாமின்னு கூப்பிடுறோம்? டூடு ப்ரோ தான்டா. கடைசி வரைக்கும் நீ லாஸ்ட் பெஞ்ச் கட்சியில டாபிக்கா சொல்லல சந்தோஷ். கட்சின்னு அதுக்குள்ள எண்டு கார்டுலாம் போடாதப்பா, இன்னும் டைம் இருக்கு. கட்சி நீங்களே என்ன கட்சி? வெண்டைக்காய் கட்சா இல்லாட்டி கொத்தவரங்காய் கட்சா? ஆளுங்கட்சியா இல்ல எதிர்கட்சியா? இந்த பாரு, நான் கடிச்சின்னு சாப்பிடுற பொருளை பத்தி பேசும்போது நீ எதுக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சியில கொண்டு வர? அதுவும் கடிச்சின்ற வார்த்தை வந்தானே நீ ஏன் ராஜ்கிரண் மாதிரி ஆட்டுக்காலா கோழிக்காலான்னு கேட்காம கொத்தவரங்காவா கத்திரிக்காவான்னு கேக்குற? நான் ராமராஜன்டா. உடனே நான்வெஜ்ஜா பேசாதீங்கடா, வெஜிடேரியனா பேசுங்கடான்னு அசைவ சைவ ஹோட்டல் மாதிரி பேசுவான். இப்ப இந்த இடத்துல ஒரு பாட்டு தோணுது. என்ன சொன்ன? நான்வெஜ்ஜா? ஆமா, நீ வந்து அசைவ சைவ பாகுபாடுல எங்களால ஒதுக்குறதா நாங்க வந்து கேள்விப்படுறோம். இந்த பாரு, அசைவத்துல இருந்து சைவத்தை ஒதுக்கலாம், இல்ல சைவத்துல இருந்து அசைவத்தை ஒதுக்கலாம். நான் அசைவ சைவத்துல இருந்து உங்களை ஒதுக்குறேன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவனுக்கு நீங்கன்னு அர்த்தம். நான் என்ன பாக்குறேன், உன்னை மட்டும் தான் அசிங்கப்படுத்திருக்கான், என்ன இல்ல. போடா, அவன் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சூட்சகமா சொல்லி காட்டுறான். அதாவது நீ மக்கும் குப்பையா, நான் மக்காத குப்பையா. ஆக மொத்தம் குப்பை தானே நீ, அது போதும் எனக்கு. அதுல ஒரு சந்தோஷம். இந்த பாரு, இந்த குப்பை காய்கறி இதெல்லாம் விட்டுருங்க. நீ இன்னைக்கு எதனால பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட நிகழ்ச்சி ஆரம்பத்துல சொன்ன? குப்பைக்கும் பொது வாழ்க்கைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குப்பா. இருக்குப்பா, ஏன்னா குப்பையும் குப்பை தொட்டி பொது இடத்துல தான் கொட்டுறாங்க. இவனும் பொது இடம் குப்பை தொட்டி என்ன தானே வாழ்ந்துட்டு இருக்கான். ஆமா, என்ன குப்பை தொட்டில உட்கார வச்சுதான் எல்லாரும் தலையில கொட்டிட்டு இருக்காங்களா? குப்பை தொட்டிக்கு வந்ததானடா நீ. ஏய், என்ன வார்த்தை பேசிட்ட? இந்த உண்மை இத்தனை நாள் இவனுக்கே தெரியாதேடா. என்னது, நானு குப்பை தொட்டியா? தொடடை தொடடை தொடடை. அப்ப என் பேர்ல இருக்க பங்களா, 10 ஏரோப்ளேனு இதெல்லாம் வந்து எந்த கிடையாதா? இது பாரு, நாங்க ஒரு காமெடிக்காக உனக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கிறதுக்கு ஒரு படத்தோட டயலாக் எடுத்து சொன்னோம். மனசுல அதுக்குள்ளே விஜய் மாலியா ரேஞ்சுக்கு 10 கோடி ரூபா சொத்தம், 10 ஏரோப்ளேனா. இந்த பாரு, அதுக்காக யார் கூடயும் உன்னை கம்பேர் பண்ணாத. இவனை நம்ம என்னன்னு சொல்லிருக்கோம்னா, ஐயோ குப்பை தொட்டிக்கு வந்து சொல்லிருக்கேனே. அப்ப அந்த ஃபாரின் காரு? டேய், உனக்கு சொந்தமா ஒரு சொந்தக்காரன் கூட இல்லடா. ஃபாரின் கார்லாம் நெஞ்சு கூட பார்க்க கூடாது நீ.
கடைசியா இப்ப பொது வாழ்க்கைக்கு வரதா ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கா? பாரு, நீ ஏன் வந்தன்றதே இன்னும் எங்களுக்கு சொல்லல. ஆரம்பத்துல இருந்து நான் பொது வாழ்க்கையில ஈடுபட போறேன்னு சொன்னியே தவிர எங்களுக்கு ஒரு ஐடியாவும் கொடுக்கல. நான் தான் சொன்னேனேடா, சமுதாயத்துக்கு தொண்டு செய்து பழுத்த பழங்கள் எங்களோட மூதாதையர்கள். அதனால அந்த வரிசையில வந்த நானும் சமுதாயத்துக்கு தொண்டு செய்யணும்னு நினைச்சு பொது வாழ்க்கையில ஈடுபடறதா முடிவு பண்ணிட்டேன். இன்னி வரைக்கும் இந்த சமுதாயத்துக்கு நீ ஒரு தொந்தரவு தானடா இருக்க. என்னடா தொண்டு பண்ண போற? அவன் தொண்டு பண்ண போறது இல்ல. இன்னைக்கு நிகழ்ச்சியில நடுவுல ஒரு இடத்துல சொன்னா தெரியுமா என்ன டவல் அது? துர்க்கி அதாவது பஞ்சு டவல். எல்லா வீட்டு மொட்டை மாடலையும் காய போடுற டவல் எல்லாம் எடுக்க போறான். அதான் இந்த தொண்டு செய்யறதுன்றான். டவலை எதுக்கு எல்லாரும் மொட்டை மாடல காய போடுறாங்க? அது பொதுவா குட்டை குளத்துல தான் இருக்கும். அங்கெல்லாம் இப்ப நீ போய் உட்காந்துறியா, அதனால தவளை இடம் கிடைக்காம மொட்டை மாடி போதான். நீ தான் பொது வாழ்க்கையில ஈடுபட்டுட்டியே, தவளைங்களுக்கு எங்க இடங்குது? இங்க பாருப்பா, பொதுப்பணித்துறைக்கு வரியா வரலையா? டேய், பொதுப்பணித்துறைனா பிடபிள்யூடிடா. அங்கனோ வேலை கிடைச்ச மாதிரிலாம் பேசிட்டு இருக்க. அதெல்லாம் கவர்மெண்ட் உத்தியோகம் இல்லடா. பொதுப்பணித்துறைனா பொது சேவை செய்யறது தான் நான் பொதுப்பணித்துறைன்றேன். எல்லாரும் என்னாலே கேட்க முடியல, காது வலிக்குது. நீ எதுக்கு நிகழ்ச்சி ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்த? நிகழ்ச்சி முடிய போது பேச சொல்றா. அதையும் வாழ் கத்துறான்டா. கேக்குற உங்களுக்கே காது வலிக்குது, பேசுற எனக்கு எவ்வளவு தொண்டை வலிக்கும். அதுக்கு தான் மண்டு சொல்லி தொலை. என்ன இதுக்காக நீ பொது அது என்னது வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்குள்ள வந்து தொலைற பாரு. நீ வாழ்க்கையோ தொலைச்சிட்டு நிக்கிறான். உன்னை பத்தி பேசும்போது பொதுன்னு தான் வருதே தவிர வாழ்க்கைன்றதே சொல்ல வரல நம்ம அலோஷியஸ்க்கு. நான் அரசியல்வாதி ஆளான்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. அம்மா, இத சொல்றதுக்கு எவ்வளவு நேரம்டா? ஒத்த வார்த்தையில நிகழ்ச்சியை முடிச்சிட்டேடா. அது மட்டும் இல்லாம இப்ப மக்கள்லாம் ஏங்கி தவிச்சு போயிருப்பாங்களே. குழந்தைங்க எல்லாம் கேக்குறாங்க, சுரேஷ் இப்படிலாம் பேசாத. கரெக்டா? என்ன மாதிரி ஒரு அரசியல்வாதி இந்த நாட்டுக்கு கிடைக்க மாட்டான்னு மக்கள் எல்லாம் எங்க தவிச்சிருப்பாங்க. இந்த பாரு சந்தோஷ், பக்கத்து வீட்டுல கொள்ளை அடிச்சா நாங்க பேசாம பாத்துக்கிட்டு இருந்தோம். கொள்ளை அடிச்சவங்களோட கொள்ளை அடிச்சதுக்கு உடந்தையா இருந்த உங்களுக்கு, அதாவது நான் கொள்ளை அடிக்கிறத பக்கத்துல நின்று பேசாம பாத்துட்டு இருந்தோம் உங்களுக்கு தான் சட்டப்படி தானே அதிகம். ட்ரெயின்ல பிச்சை எடுக்கிற மாதிரி நடிச்சு பிக் பாக்கெட் அடிச்சார பாத்துட்டு இருந்தோம். அது மட்டுமா, ரேஷன் கடையில யாருக்கும் தெரியாம அரிசியை திருடி பக்கத்து ஸ்டேட்டுக்கு வித்தா அதையும் நாங்க பாத்துக்கிட்டு இருந்தோம். பொட்டி தூக்கின்னு வந்த போற்றிய தூக்கின்னு வந்து அதையும் நாங்க பாத்துட்டு இருந்தோம். இது எல்லாத்தையும் மீறி இப்ப நீ அரசியல்ல குதிக்க போறேன்னு சொல்றல, இது எங்களால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது சந்தோஷ். அப்ப இந்த என்னோட அரசியல் வாழ்க்கைக்காக நான் சம்பாரிச்ச பேரு புகழ் பட்ட கஷ்டம் எல்லாம் அதெல்லாம் உன்னுடைய மன பிராந்தி. வீட்டுக்கு நடுங்க கேடு 11 விடுவா லாஸ்ட் பெஞ்ச். Hello FM 106.4 லாஸ்ட் பெஞ்ச். Academy Takata, Academy Takata.